இத வச்சுக்க மிச்சி. ஷின்சான் எந்த பொம்மை வாங்க ஆசைப்படுறானோ அதை வாங்கி கொடுத்துரு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே ஷின்சான்? ஐயா ஜாலி ஜாலி. நான் ஆக்ஷன் காமன் போயோயோ பொம்மை வாங்கி விளையாடுவேனே. உங்களுக்கு தரல மனசு. ஆஹா, இந்த மாசமும் என் பாக்கெட் மணில கைய வச்சிட்டீங்களா? நீயாவது நல்ல பொண்ணா இருக்கியே. கிளம்புறேன். ஆமா ஆமா ஆமா, நேரத்தை வீண் அடிக்க வேண்டாம். வாங்கம்மா, இப்பயே போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருவோம். ஆஹா, இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு ஸ்கூலும் லீவு. எனக்கு பிடிச்சதையும் வாங்கிக்க போறேன். அப்படி எல்லாம் திடீர்னு கிளம்பி போக முடியாது. வீட்டை கிளீன் பண்ணணும், துணியை துவைக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அப்பாடா. ஷின்சான், சீக்கிரமா உன்னோட Dress எடுத்து. என்னடா அது? நீங்க இன்னும் கிளம்பலையாமா? நான் எப்பவோ ரெடி ஆயிட்டேன். என்ன ஷின்சான், கடையெல்லாம் இன்னும் திறந்திருக்கவே மாட்டாங்க. அப்ப எப்பதான் திறக்கும்? 10 மணிக்கு தான் திறக்கும். அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஆனா மணி ஏற்கனவே 10 ஆயிடுச்சேம்மா. இப்ப கூடவா அவங்க கடையே திறக்கல? என்ன பண்ண சொல்ற ஷின்சான்? அட, இது தீர்ந்து போயிடுச்சா? அம்மா அம்மா, என்ன ஷின்சான், இந்நேரம் அந்த கடை திறந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் திறக்காது ஷின்சான். ஆனா காய்கறி கடையெல்லாம் காலங்காத்தால 6 மணிக்கே திறந்து வச்சிடறாங்களேம்மா. மளிகை கடை தான் திறந்திருப்பாங்க. வாங்க அந்த கடைக்கே போகலாம். அங்க நீ கேக்குறதெல்லாம் விக்க மாட்டாங்க ஷின்சான். ஏன் அங்க விக்க மாட்டாங்களா? அங்க வித்தா என்ன குறைஞ்சா போயிட்டு வாங்கலாம். என்ன ஷின்சான், உன்னால பாரு நான் கீழே கொட்டிட்டேன். சின்ன பையனு கூட பார்க்காம இப்படி பயங்கரமா திட்டி அனுப்புறீங்களேம்மா. வேலை பார்க்கும்போது இப்படி தொல்லை பண்ணா உன்னை திட்டாம கொஞ்சுவாங்களா ஷின்சான்? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. நீங்க என்ன இப்படி திட்டிருக்க கூடாது. என் மனசு தாங்கல. சரி சரி, இங்கே இரு. ஆனா என்கிட்ட பேச்சு மட்டும் கொடுக்காத. ஓகே. யாரு கிட்ட நீ தும்முன ஷின்சான்? இந்த மாதிரி பண்ண கீழே கொட்டணும். உனக்கு தெரியாதா? நீங்க தான் எதுவும் பேசாம சும்மா இருக்க சொன்னீங்கல்ல, அதாம்மா. இப்படியே பண்ணா போறதுக்கு லேட் ஆகும். பரவாயில்லையா? இங்கே இருங்க, இது துடைக்க துணி கொண்டு வரேன். அத நான் வேஸ்ட் ஆக்க விரும்பல. இப்ப பாக்குறியா? இதாலே அத தொடச்சிடுறேன். என்னம்மா இது? அப்பாவோட சட்டையை வச்சு துடைக்கிறீங்க? இரு ஷின்சான், இத தொடச்சதுனால இதுல போடுற டிடர்ஜென்ட் கம்மி ஆயிடுச்சுல. நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி. அப்பாவோட நிலைமைய நினைச்சா கஷ்டமா இருக்கு. அவரோட சட்டைக்கு கூட மதிப்பு இல்லையே. ரொம்ப பேசுற ஷின்சான். பொம்மை கடைக்கு போகணுமா வேணாமா? ஓகேமா, நீங்க எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும். நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். இன்னும் நான் உன்கிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இருக்கிறதுலயே நீங்க தான் திறமையான அழகான அம்மா. அப்படி வா வழிக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமா? இரு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருக்கேல்ல ஷின்சான். அந்த நேரம் தான் எவ்வளவு ஆகும்? எவ்வளவு ஆகும்னா, பெரிய முள்ளு 12க்கு வரணும், சின்ன முள்ளு 10க்கு வரணும். அந்த நேரம் வரைக்கும். அம்மா அம்மா, இங்க பாருங்க, மணி 10 ஆயிடுச்சு. நிஜமாவா? நேரம் இவ்வளவு வேகமா போகுது. அதுக்குள்ளேயுமா 10 ஆயிடுச்சு? ஆள பாரு, முள்ள நீயே நகர்த்தி வச்சுட்டு 10 மணி ஆயிடுச்சுன்னு சொல்றியா? இத நீங்க வாயால சொல்லிருக்கலாம்லமா. இந்தாங்கோ. ஒரு வழியா முடிஞ்சது. 2 பேரும் சேர்ந்து செஞ்சதுனால சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. இந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிட்டா நாம சீக்கிரம் போயிடலாம். சரியா சொன்ன. ஒன்னா சேர்ந்து செயல்பட்டா வேலை சீக்கிரமா முடியும். சீக்கிரம் வேலை முடிஞ்சா நம்ம சீக்கிரமா போயிடலாம். ஆமா ஆமா, எனக்கு பிடிச்சதையும் வாங்கிக்கலாம். என்னால தூக்க முடியல. இப்படி பண்ணா வேலை சீக்கிரமாவே முடியாது. நீங்க ரொம்ப மெதுவா பண்றீங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சீக்கிரமா. என்ன பண்ண சொல்ற? ஒரு நிமிஷம் இரு. இந்த மாதிரி சூழ்நிலையில நாம என்ன செய்யணுங்கறத நம்ம யோசிக்கணும். அதுவும் கரெக்ட் தான். சீக்கிரம் ஷின்சான், சீக்கிரம் போடு. நீ ஸ்கூலுக்கு போகும்போது உன்னோட ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, சீக்கிரமா கிளம்பு நான் சொல்லும் போது நீ ரெஸ்ட் ரூம்ல போய் உட்கார்ந்து பேல ஷின்சான். சில சமயம் அப்படியே நடக்கிறது உண்டு. டெய்லி அப்படிதான் நடக்குது. ஷின்சான், நீ இத கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுற. கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே. அம்மா போன்ல ரொம்ப நேரம் பேசுவாங்களோ? அப்படியா? ஹீமா வரி கூட இப்ப நல்லா வளர்ந்துட்டா.
இப்ப எதுக்கு நீ என்ன தொல்லை பண்ற? அம்மா உங்களுக்கு விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் காமன் பொம்மையெல்லாம் அவ்வளவு சுலபத்துல சரி சரி நிறுத்து. சாரி ஓகே, நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். அப்படி வாங்க நம்ம வழிக்கு ஜெயிச்சிட்டோம்ல. இப்ப என்னத்த சாதிச்சிட்டேன்னு அம்மா பயங்கரமா சிரிக்கிற நீ? இருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கிளம்புறதுக்கு இன்னும் மேக்கப் கூட போட்டுக்கலையே. அதெல்லாம் எதுவும் தேவையில்லம்மா, நீங்க இயற்கையாவே அழகு, அப்புறம் மேக்கப் எதுக்கு? ஓ அப்படியா? ஆனா நம்ம வீட்டெல்லாம் போட்டுட்டு கிளம்பணுமே. இவங்கள சமாளிக்க முடியலையே. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் தான். அம்மா என்ன? மேக்கப் இல்லாமயே அழகா இருக்கீங்கன்னு சொன்னல, அப்புறம் என்னம்மா? இது செஞ்சனா என்னோட அழகு இன்னும் தூக்கலா தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்காங்களே. அப்ப சரி, நான் தனியாவே போய் அதை வாங்கிக்கிறேன். வெயிட் பண்ணு ஷின்சான், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். கவனத்திற்கு உங்க அன்பு மகனுடைய பொறுமையை தயவு செஞ்சு சோதிக்காதீங்க. நான் உங்ககிட்ட முதல்ல என்னமா சொன்னேன்? அந்த புது ஆக்ஷன் காமன் பொம்மை கிடைக்கிறதே கஷ்டம், அது வித்து போகிறதுக்குள்ள வாங்கணும்னு சொன்னேன். ஆனா நீங்க என்னடான்னா அதை பத்தி கவலையே படாம உள்ள உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்க. இது நியாயமா? நானே கஷ்டப்பட்டு இயற்கையாவே நீங்க அழகுன்னு ஒரு பையன் சொல்லிட்டேன். அதையும் நீங்க நம்பலன்னா என்ன அர்த்தம்? மேக்கப் போடுறதை நிறுத்திட்டு தயவு செஞ்சு வெளியே வாங்க. நீங்க இப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னா உன்னால வெயிட் பண்ண முடியாதா? சீக்கிரமா போனா சீக்கிரம் பொம்மைய வாங்கிடலாம். இங்க பாரு ஷின்சான், அம்மாவை நல்லா புரிஞ்சுக்கோ. எப்ப பார்த்தாலும் நான் அவசர அவசரமா வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆமா. சரி, நாம இப்ப கிளம்பலாமா? அம்மா டைம் ஆச்சுமா, சீக்கிரமா சீக்கிரம் சீக்கிரம். எவ்வளவு நேரம்? வாங்கம்மா வெளியே. ஷின்சான் பொறுத்ததான், இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோயே. இன்னைக்கு பொம்மை வாங்கின மாதிரிதான்.